இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை 8 நாளைக்கு முன்னதாகவே தொடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தென்மேற்கு பருவமழை பற்றியும் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை பற்றியும் பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை கடந்த வாரம் சனிக்கிழமை 24/5/2025 ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா போன்ற பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 27, 28 இந்த 2 தேதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த ஆரஞ்ச் அலர்ட் பொருந்தும். கனமழைக்கான எல்லோ அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 29 மற்றும் 30 தேதிகளை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும். கனமழைக்கான எல்லோ அலர்ட் பார்த்தீங்கன்னா தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் இந்த ஒரு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. கனமழைக்கான எல்லோ அலர்ட். சென்னையை பொறுத்த வரைக்கும் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது.